வணக்கம். நான் உங்கள் தேவராஜ், ரேணுகா தேவராஜ் ஜோதிடர் பேசுகிறேன். வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் உண்டா? நம்ம உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குமா? அப்படின்னா சனீஸ்வரர் தான் முக்கியத்துவம். இந்த சனி பகவானோட குரு பகவான், உழைப்புக்கான கிரகம் சனீஸ்வரரும், பொருளாதார கிரகங்களில் குரு பகவான் முதன்மையானவர், அடுத்தது சுக்கிர பகவான். இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சனியோ குருவோ அல்லது சனி பகவானோ சுக்கிரனோ இந்த பொருளாதார கிரகங்கள் சேர்ந்து 2, 11 திரிகோணங்கள்லேயோ கேந்திரங்கள்லேயோ இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பொருளாதார முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதுவே யோக திசைகளாக சனி திசையோ குரு திசையோ சுக்கிரனோட சேர சுக்கிர சனி திசைகளோ நடக்கும்போது யோகத்தை தருமானம் நிச்சயமாக தர நிறைய வாய்ப்புகள் ஜாதகருக்கு கிடைக்கும். இந்த பொருளாதார கிரகங்களோட சனி சேரும்போது சுமார் 50 வயசுக்கு மேலே தான் இந்த யோகம் நிறைய பேருக்கு வேலை செய்யுது. அப்படின்னா 50லேருந்து சுமார் 69 வருஷம் இல்லை 70 வருஷ காலங்கள் வாழ்க்கையில் பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை. பொருளாதாரம்னு சொல்கிறது நமக்கு உண்ண உடை, இருக்க இடம், ஆரோக்கிய சம்பந்தப்பட்டது. யார்கிட்டே நம்ம போய் 10 ரூபாய் கடன் வாங்காத சூழ்நிலையை இந்த சனி இந்த 2 கிரகங்களோடும் சேரும்போது தருகிறாரா? அப்படின்னா தரார். அப்போது சனி பகவானே முதன்மையானவராக நான் கருத வரேன். சனீஸ்வர பகவானுக்கு நாம் எப்போவும் அவரை சனிக்கிழமை தவறாத எள்ளு தீபம் ஏற்றிட்டு வண்டி மரத்தை சுமார் 16 சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தொழில் முன்னேற்றம் அடையும். நான் உங்கள் ரேணுகா தேவராய். வணக்கம்.